Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல பட்டாணி குருமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பட்டாணி குருமா பாத்தீங்கன்னா எல்லா வகையான டிஃபனுக்கும் அதே மாதிரி புலாவ் வெரைட்டிஸ்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி வாங்கி உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவு உரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி கடைகளில் கிடைக்கும். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வேக வச்சு தான் ஃப்ரோசன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வேகிற டைம் மட்டும்தான் மாறும். இந்த பட்டாணியை வச்சும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி வேக வைக்கணுங்கிறத பிறகு நான் குக்கரை மூடுறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதுவும் இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மலாக வீட்டில் பார்த்திங்கன்னா காஞ்ச பச்சை பட்டாணி வச்சுருப்போம், பச்சை கலர் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். இதுனா நல்லா கழுவி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா குக்கரில் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சு செய்ய போகிறேன் பார்த்திங்களா இந்த குருமா. இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் செய்யலாம். வேகிறது மட்டும் உங்களுக்கு குக்கரை மூடுறப்ப எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறத நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குருமா செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் முழு மல்லி சேர்த்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலான்னு பார்த்திங்கன்னா பட்டை இந்த சைஸில் 2, கூடவே ஒரு 3 கிராம்பு, ஒரு பச்சை ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. குருமா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ இதோடையே பார்த்திங்க அப்படின்னா மற்ற சாமான்கள் சேர்த்துக்க போகிறோம். அதாவது சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு மெஷரிங் டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக ஒரு 6-7 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சது, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு 3-4 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மிதமான தீயிலே லைட்டாக பொரிஞ்சு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப அதிக தீயில போட்டிங்கன்னா கருகி போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற சாமான்கள் கசகசா லைட்டாக பொரியுது, சோம்பு சீரகம் லைட்டாக செவந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 இன்ச்சு இஞ்சி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா நறுக்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா செவக்கணும். கூடவே இந்த வெங்காயம் பூண்டு அதுமாதிரி இஞ்சி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு செவந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கி விட்டுக்கோங்க. செவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு பச்சைத்தன்மை போய் வதங்கி வந்திருக்கும். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி குருமா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 1.5-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலாவையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முக்கியமாக இந்த மசாலான்னு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வழுன்னு அரைக்கணும். கொஞ்சம் கூட அந்த குறகுறப்பு இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த குருமாவோட உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை மட்டும் இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா செவக்க விடுங்க. செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். இதில் போடக்கூடிய மசாலா பொடி வகைகள்னு பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிதமான தீயில இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலா முக்கியமாக கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நல்லா பெருசாக இருக்கிற தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது ஒரு 3/4 கப் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலா விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. மிக்சியில் இருக்க மசாலாவை ஃபுல்லாக வழித்து சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குங்க. முக்கியமாக இந்த மசாலா வந்து தண்ணி ஊற்றாமல் வதக்கிறப்ப தான் அந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய்லாம் நல்லா வதங்கி குருமா நல்லா தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எண்ணெய் கசிய ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு சுருளை வதக்கினா போதும். ரொம்ப வந்து வத்த வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சமயத்தில் நம்ம உரிச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். எந்த பட்டாணியாக இருந்தாலும் இந்த சமயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வந்து உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு நறுக்கிட்டு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த மசாலாவோடைய மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, முதல்ல மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா அலம்பிட்டு சேர்த்துட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்குறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த குருமாவுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு சரியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கரை மூடிக்குவோம். இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டுக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 4 விசில் விட போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி போட்டிருக்கிறதுனால. இதுவே நீங்கள் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி போட்டிருந்தீங்க அப்படின்னா 1 விசில் வச்சா போதும். அடுத்தது நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி போட்டாலும் 1 விசில் வச்சா போதும், உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கமன்னு நம்மளோட குருமா செம்ம வாசனையாக இருக்குங்க குக்கரை திறந்த உடனேயே. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் ஒரு மிதமான தீயில கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சுண்டி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கடைசியாக ஒரு 4-5 தலை புதினா இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். இது போடுறப்ப ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா சாதம், அதே மாதிரி நம்ம வந்து பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பட்டாணி குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.